உங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணு தூவி விட்டுட்டு சைலண்டா உங்க பொண்ணு சாவுக்கு தூண்டி அவளை சாவடிச்சிட்டாங்களே. உங்க பொண்ணு சாக கொடுத்துட்டு எதுக்கு இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கல்ல. சாருவ கொன்னவங்கள நம்ம சும்மா விடலாமா? உங்க பொண்ணு போன இடத்துக்கே அவங்கள அனுப்பி வைக்க வேண்டாம்? கயித்துல தொங்க விட்டு அவனுங்கள தூக்குல தொங்க விடணும். இனிமே நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் அதுவாதான் இருக்கணும். நீங்க உங்க பொண்ணை இழந்துட்டு தவிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ரகுராம இழந்து சிக்கி சீரழியணும். அந்த மாயா புருஷனை பறி கொடுத்துட்டு காலத்துக்கும் கண்ணீர் வடிக்கணும். இத சாதிச்சு காட்டுற வரைக்கும் உங்க வெறி அடங்க கூடாது. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவ சாவுக்கு காரணமான அந்த ரகுராமனையும் சீனவையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அவங்களுக்கு நான் தக்க தண்டனைய கொடுத்துதாங்க தீருவேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் தூக்குல தொங்கணும். இந்த வெறியும் வேகமும் எப்பவுமே அடங்க கூடாது. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். சரிங்க. வருத்தப்படாதீங்க, நாங்க இருக்கோம். நாங்க யாருக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலைமை வரணும்? அந்த கடவுளுக்கு கருணையே இல்லையா? எங்களை போய் தண்டிக்கணுமா? இங்க பாருங்க, நடந்தது நடந்து போச்சு. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். லிங்கம், இதுக்கு காரணமானவங்க யாரையும் நம்ம சும்மா விடக்கூடாது. எப்போ நாங்க உங்க கூட இருப்போம். சரிங்க. வரேங்க. சரிங்க, வரோம். ஜானகி, என்னங்க, நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும். சாப்பிட்டீங்களா? நான் ஒருத்தி. ஐயோ, எப்படி சாப்பிட்டிருப்பீங்க? முதல்ல வாங்க சாப்பிடலாம். வாங்க. இத முன்னாடியே கொடுத்திருக்கணும். தூக்க காரியத்தை முடிச்சிட்டு குடுக்கலாம்னு நினைச்சேன். எடுத்துக்கோங்க. என்னம்மா நீ இவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சு காட்டியிருக்க. இந்த ஸ்வீட்டை முதல்ல நீதாமா சாப்பிடணும். நீங்களும் எடுத்துக்கோங்க. அண்ணே, இது வரைக்கும் நம்ம நினைச்சபடி எல்லாமே சரியா நடந்திருக்கு. ஆனா இது பத்தாதுனே. ரகுராமும் சீனுவும் நிரந்தரமா உள்ள போகணும். லிங்கத்துக்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் தூக்கல தொங்கணும். அப்பதான் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? மச்சானும் சீனுவும் சாப்பிட்டாங்களான்னு தெரியாம எங்களுக்கு எப்படி சாப்பாடு இறங்குவாத்த? ஆமாம்மா, சாப்பாடை பத்தின நினைப்பே வரவே இல்லை. அம்மா, அதுக்காக நீங்க சாப்பிடாம இருக்காதீங்க. போங்க. மாயா, நீ, தனா, அம்மா, நீங்க 3 பேரும் போய் சாப்பிடுங்க. போங்க. போடா, எனக்கு மட்டும் எப்படி சாப்பாடு இறங்கும்? அங்க ரகுவும் சீனும் எந்த நிலைமையில இருக்காங்கன்னு தெரியலையே. என் பிள்ளை எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறான். சீனுவும் பாவம், அவங்களுக்கு இந்த நிலைமை வரணும். இத பாருங்க, நீங்க எல்லாம் போய் சாப்பிட்டு தூங்குங்க. விடிஞ்சா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைய வேண்டியதா இருக்கும். போங்க, போய் சாப்பிடுங்க.
என்ன சிவா, என்ன ஆச்சு? என்ன சத்தம்? சிவா, மச்சான் என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? பின்ன என்ன மாமா? அண்ணனும் சீனுவும் ஜெயில இருக்காங்கன்னு மாயாவுல இருந்து, தனாவுல இருந்து, அண்ணில இருந்து யாருமே சாப்பிடாம இருக்கோம். ஆனா கவலைங்கிறது கொஞ்சம் கூட ஒரு துளி கூட இல்லாம எவ்வளவு தெனாவட்டா உட்காந்து தின்னுட்டு இருக்கா பாருங்க. அப்ப பாக்குறவனுக்கு கோவம் வருமா வராதா மாமா? டேய், சாப்பிடுறது ஒரு குத்தமாடா? அம்மா, சாப்பிடுறது குத்தம்னு நான் சொல்லவே இல்லம்மா. ஆனா வீட்டுல இவ்வளவு பெரிய கஷ்டம் போயிட்டு இருக்கும் போது, எல்லாரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவன் மட்டும் இப்படி தனியா உட்கார்ந்து தின்னுட்டு இருக்காளே, அது சரியாமா? நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததும் எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க, நான் சமைச்சு வச்சிருக்கேன்னு இவ சொன்ன விதமே சரியில்லைம்மா. அப்பவே நான் யோசிச்சேன், ஒரு பொறுப்பானவனா என்னமா பண்ணிருக்கணும்? முதல்ல எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் அவ உட்காந்து சாப்பிட்டு இருக்கணுமா? ஆனா இவ இப்படி பண்ணிட்டு இருந்தா கோவம் வருமா வராதாமா? டேய், அதுக்காக இப்படி சாப்பாடு தட்டி விடுவாங்களா? இது என்ன பழக்கம்? தப்புதான்.